الذي هدانا لهذا وما كنا لنهتدي لولا أن هدانا الله أشهد أن لا إله إلا الله وحده لا شريك له وأشهد أن سيدنا محمدا عبده ورسوله صلى الله عليه وسلم أما بعد أعوذ بالله من الشيطان الرجيم بسم الله الرحمن الرحيم إنا أعطيناك الكوثر فصل لربك وانحر إن شانئك هو الأبتر صدق الله العظيم புகழனைத்தும் மேக நாயனான அல்லாஹ்வுக்கு அல்ஹம்துலில்லாஹ். அவன் தனித்தவன், அவனுக்கு எந்த துணையும் கிடையாது என்பதால் நான் சாட்சி கூறுகின்றேன். அந்த ஏக நாயனான அல்லாஹ் எமது வெற்றிக்காக, எமது நேர்வழிக்காக சத்திய தூதர் சர்தாரே ஜவான் முஹம்மது முஸ்தபா ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை அனுப்பி வைத்தான். அந்த உண்மை தூதர் மீதும் அவர்களை யாரெல்லாம் பின்பற்றுகின்றார்களோ அவர்கள் அனைவர் மீதும் சலாத்தும் சலாமும் உண்டாவதாக. புனிதமிக்க ஜும்ஆவுடைய கடமையை நிறைவேற்றுவதற்காக வேண்டி அல்லாஹ் தஆலாவின் இல்லத்தில் இஅ்திகாஃபுடன் வீற்றிருக்கும் அல்லாஹ்வின் நல்லடியார்களே, அல்லாஹ் எவைகளை எடுத்து நடக்கும்படி ஏவினானோ அவைகளை எடுத்து நடக்கும்படியும், எவைகளை வேண்டாம் என்று தடுத்தானோ அவைகளை முற்று முழுதாக தவிர்த்து நடந்து கொள்ளும்படி முதலில் எனக்கும் பின்னர் உங்களுக்கும் நான் வஸியா செய்கின்றேன். கண்ணியத்துக்குரிய அல்லாஹ்வின் நல்லடியார்களே, அல்லாஹ் தஆலா உலக வாழ்க்கையிலே ஒரு குடும்பத்தை அமைக்கிறான். கணவன் மனைவியாக சந்தோஷமாக வாழக்கூடிய வரலாறு எத்தனையோ நாம் பார்க்கிறோம். அதிலே இன்று பேசப்படக்கூடிய பொதுவான ஒரு தலைப்பு ஹஜ்ரத் இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாத்துடைய குடும்பம். கண்ணியமானவர்களே, ஒரு கணவன் மனைவியை அழைத்து செல்லுகின்றார், எங்கென்றும் தெரியாது, இடத்தை சொல்லவும் இல்லை. எப்படியா ஒரு இடத்திற்கு செல்கிறோம், அந்த பெண்மணி ஒரு அழகான நைல் நதிக்கரையிலே மிஸ்ரிலே பச்சை பசை என்ற பிரதேசத்திலே வாழ்ந்த ஒரு பெண்மணி. ஆனால் அந்த பெண்மணி கணவனின் அழைப்பின் பெயரிலே வாழ்ந்த பிரதேசத்துக்கு வித்தியாசமான பிரதேசத்திலே விடப்படுகின்றார்கள். எங்கே என்னை விட்டு செல்லுகின்றீர்கள் என்று கேட்ட படைத்தவரின் கட்டளை மனைவி அதை அப்படியே ஏற்றுக்கொள்கிறார். அவர்களுக்கு கூரை வானம் தான் சகோதரர்களே.
சகோதரர்களே, வெயில் விழுந்தாலும் மழை கொட்டினாலும் எதுவுமே இல்லை அங்கே பாதுகாப்பதற்கு. மனைவி மாத்திரம் என்றால் பரவாயில்லை, அங்கே இன்னொரு பிள்ளையும் இருக்கிறது. அன்புக்குரியவர்களே, அல்லாஹ்வின் நல்லடியார்களே, இந்த நிலையை கொஞ்சம் யோசித்து பாருங்கள். எவ்வளவு வழிபாட்டோடு, எவ்வளவு கணவன் சொல்லை மறைத்து படைத்தவனுக்கு முன்னால் தன்னை அர்ப்பணித்த அந்த பெண்மணி அனைத்தையும் ஏற்றுக்கொண்டார். அன்புக்குரிய அல்லாஹ்வின் நல்லடியார்களே, அன்பு நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அருமை மனைவி ஹதீஜா ரலியல்லாஹு தஆலா அன்ஹா மிகவும் வசதி வாய்ந்த பெண்மணி, ஒரு பணக்கார பெண்மணி. ஆனால் மக்காவிலே ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அல்லாஹ்வின் பக்கம் அழைக்க ஆரம்பிக்கும் பொழுது முழு மக்காவும் எதிர்த்து நின்றது. ஆனால் அன்பு மனைவி அல்லாஹ் உங்களை ஒரு நாள் கவலையிட செய்ய மாட்டான். கணவனுக்கு ஆறுதல் வார்த்தை. மக்காவிலே முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை பார்த்து முதம்மம் இழிவானவரே என்று சொல்லிருக்கிறது. மக்கத்து மண் குறைஷிகள் தான், குடும்பத்தில் அத்தனை பேர்கள் தான். அருமையானவர்களே, அல்லாஹ்வின் நல்லடியார்களே, ஹதீஜா ரலியல்லாஹு தஆலா சொன்னாங்க, இல்லை, நீங்கள் முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், உங்களுடைய பெயர் 7 வானிலும் உயர்ந்திருக்கிறது. மனைவி ஆறுதலாக இருக்கிறார்கள். வல்லாஹு ஜஅல லக்கும் மின் புயூத்திக்கும் சகனா வ மின் ஆயாத்திஹி அன் ஹலக லக்கும் மின் அன்ஃபுசிக்கும் அஸ்வாஜன் லிதஸ்குனு இலைஹா. குடும்ப வாழ்க்கையிலே கணவன் மனைவியின் பிணைப்பும் இணைப்பும் அந்த பரக்கத்தான வாழ்க்கையை அமைப்பதை பாருங்கள் சகோதரர்களே. அன்புக்குரிய அல்லாஹ்வின் நல்லடியார்களே, இங்கே ஹஸரத் உஸ்மான் ரலியல்லாஹு அன்ஹு கண்ணீரும் இல்லை. எந்த நிலத்தில் எந்த நடக்கும், எந்த வினாடியில் என்ன நடக்கும் என்று தெரியாது. வீட்டுக்குள்ளே கைது செய்யப்பட்டிருக்கின்றார்கள். நாகினா ரலியல்லாஹு தஆலா அன்ஹா மனைவி கூட நிற்கின்றார்கள். 40 நாட்கள் கணவனின் அத்தனை சிரமங்கள். ஃபாத்திமா ரலியல்லாஹு தஆலா அன்ஹா ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அருமை மகள், சொர்க்கத்து பெண்களின் தலைவி. சகோதரர்களே, பசியோடு குழந்தைகளுக்கு கூட உணவூட்ட முடியாத நிலையில் வருத்தத்திலே, ஆனால் அன்பு கணவனை மதித்து பண்போடு நடந்து கொள்கின்றார்கள். கதவை திறக்கின்றார்கள். கடைசி நேரத்தில் கூட அவர்களுடைய உயிர் பிரிகிறது அருமை கணவனின் மடியிலே. நான் சகோதரர்களே, என்னை மன்னித்துக் கொள்ளுங்கள் என்பதாக தெரிவித்தார்கள். அலியுடைய அறிவித்தார்கள். அன்புக்குரியவர்களே, பணம் இருந்து பணம் இல்லாமல் இருந்து, வசதி வாய்ப்போடு இருந்து வசதி வாய்ப்பு இல்லாமல் இருந்து, எல்லா நிலையிலும் அல்லாஹ் சொல்லும் முன்மாதிரியான குடும்பங்கள். சுப்ஹானல்லாஹ், கண்ணியமான அல்லாஹ்வின் நல்லடியார்களே, அவ்வளவு இன்பமாக, சந்தோஷமாக, ஒற்றுமையாக, மஹப்பத்தோடு, அன்போடு நிறைந்த வாழ்க்கையை பார்க்கிறோம். அன்புக்குரியவர்களே, அதற்கு மாற்றமாக நாம் எவ்வளவு செஞ்சாலும் எவ்வளவு சொன்னாலும் கிடைக்க வேண்டிய அன்பில்ல, மஹப்பத் இல்ல, சந்தோஷம் இல்ல. நாளுக்கு நாள் தலாக்குகள் அதிகம், பிரச்சனைகள், நெருக்கடிகள். வெளியில பார்த்தா கார்ல, வெளியில பார்த்தா மாளிகையில, வெளியில பார்த்தா அழகான ஜோடிகள். ஆனால் சகோதரர்களே, காது போட்டு நிறையலாம், வாழ முடியாம தடமாறுறாங்க. 3-4 கோடிகள் செலவழித்து எடுத்த திருமணங்கள். அன்புக்குரியவர்களே, 3 மாதம் வாழ முடியாமல் பிரிந்து விடுகின்றார்கள். 18-20 வயது பிள்ளைகளை பெற்று, வயது வரைக்கும் பிள்ளைகளை வளர்த்து, ஒன்றாக பிரயாணம் செய்து, எத்தனையோ பிரச்சனைகளை தீர்வு கண்டு, எத்தனையோ சந்தோஷங்களை கண்டு, எத்தனையோ துன்பங்களை கண்டு தாண்டியவர்கள் திடீரென்று பிரிந்து விடுகின்றார்கள். சுப்ஹானல்லாஹ், தனிமையை விட்டு பிரியாததாக. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் தனிமையில் இருந்த பொழுது துணையாக நின்ற மனைவி. இப்படி எத்தனையோ குடும்ப இஸ்லாமிய வரலாறுகள் வாசிக்கப்பட இன்று கவலையான செய்திகள். கண்ணியமானவர்களே, ஏது என்ன நடக்கிறது? அவர்களுடைய உள்ளங்கள் ஏன் பிணைந்திருந்தது? ஒற்றுமையோடும் மஹப்பத்தோடும் கணவனும் மனைவியும் சந்தோஷமான வாழ்க்கையை வாழ்கிறாங்க. கண்ணியத்துக்குரியவர்களே, அல்லாஹ்வின் நல்லடியார்களே, எங்களுடைய செயல்கள் அல்லாஹ்வை சந்தோஷப்படுத்துமேயானால் எங்களுடைய குடும்பத்தார் எங்களுக்கு சந்தோஷம். இதுதான் இந்த ஈதுல் அத்ஹா வரும் செய்தி. எங்களுடைய செயல்கள் அல்லாஹ்வுடைய பொருத்தத்தோடு இருக்கும் என்றால், அல்லாஹ்வை சந்தோஷப்படுத்துவதாக இருக்குமே என்றால், அல்லாஹ் தஆலா எமக்கு கீழால் இருப்பவர்களை வைத்து எங்களை சந்தோஷப்படுத்துவான், ஆனந்தப்படுத்துவான்.
கண்ணியப்படுத்துவான், மதிப்பு கிடைக்கும், மதிப்பு கிடைக்கும். அருமையானவர்களே, இன்று இதற்கு மாற்றமாக என்ன நடந்தது? சம்பாதித்து கஷ்டப்பட்ட தந்தையை வீட்டை விட்டு வெளியேற்றப்படும் காட்சிகளை கூட நாங்கள் எங்களை கண்ணுக்கு முன்னால பார்க்கிறோம். தந்தையை அடித்து துரத்தி தந்தையுடைய கஷியர்ல மகன் உட்கார்ந்து இருக்கிறார். கண்ணியத்துக்குரியவர்களே, அங்கே ஒரு இஸ்மாயில் அலைஹிஸ்ஸலாம் விடப்பட்ட பாலைவன வாழ்க்கை, யாரும் பார்ப்பதற்கு இல்லை. தந்தையின் ஒரு சந்திப்பு, இரண்டு சந்திப்பு, மூன்றாவது சந்திப்பு. சுப்ஹானல்லாஹ், கண்ணியமானவர்களே, முதல் சந்திப்பிலே பிடித்துக் கொண்டு செல்கின்றார்கள். மகனே, உங்களை அறுக்க வேண்டும், அல்லாஹ் எனக்கு அவங்களை அறுக்க சொல்லி இருக்கிறான். முடிவெட்டவல்ல, சுபகு தொலைவல்ல. எங்களை கொஞ்சம் வீடுகளை யோசித்து பாருங்க. மகனுக்கு சொல்ல இருந்துச்சு, தந்தையே, இவ்வளோ கஷ்டப்பட்டுட்டு நான் இந்த பாலைவன மனையில தாயும் நானும் சிரமப்பட்டோம். எவ்வளவு வெயில், எவ்வளவு மழை. கண்ணியமான சகோதரர்களே, எங்களுக்குத்தான் அது வரலாறு, அவர்களுக்கு நிகழ்வு. எங்களுக்குத்தான் தெரியும், இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாமுடைய கத்தி அறுபடல்ல. சம்பவம் முடிஞ்சதுக்கு பின்னால சம்பவத்துக்கு கூட்டிக் கொண்டு போற இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாத்துடைய அது இஸ்மாயில் அலைஹிஸ்ஸலாத்துடைய நிலைமை என்ன சகோதரர்களே? கொஞ்சம் முன்னால வந்து இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாத்துல நின்று, அந்த இடத்துல நின்று, எங்கட கையில் இருக்கக்கூடிய இந்த பிள்ளையை நாங்கள் இஸ்மாயில் அலைஹிஸ்ஸலாத்துடைய இடத்திலே வைத்து கொஞ்சம் யோசித்து பாருங்கள், அன்றைய தினம் எப்படி இருந்திருக்கும். சுப்ஹானல்லாஹ். தந்தையே, என்னுடைய முகத்தை பார்க்காமல் அடுத்து விடுங்கள். தந்தையே, உங்களுடைய ஆடையில் ரத்தம் தெளிக்காமல் பார்த்துக் கொள்ளுங்கள். அவர்களுக்கு தெரியும், இப்பொழுது கத்தி கழுத்திலே வைக்கப்பட்டால் கழுத்து துண்டாக போகிறது, கழுத்து துண்டாகிவிடும், ரத்தம் தெளிக்கும். தந்தையின் ஆடையை ரத்த துணிகளோடு தாயை சந்திப்பார்கள். சொன்னார்கள், தாயை நீங்கள் சந்திக்கும் பொழுது ரத்தத்தின் அடையாளம் இருக்கக்கூடாது. எங்களுக்கு தெரியும், வெட்டிப்படல. ஆனா இஸ்மாயில் அலைஹிஸ்ஸலாம் இதை சொல்லும் பொழுது வெட்டிப்பட்டு விட்டது, அறுக்கப்பட்டு விட்டேன். அதற்கு பின்னால் தந்தையிடம் தாய் என்னை பற்றி விசாரிக்க அறுத்தேன் என்று சொல்ல வேண்டும். அறுத்தேன் என்று சொன்னாலும் பொறுத்துக் கொள்ளும் நிலை தாயிடம் இருந்தாலும், கண்ணியமானவர்களே, அதே நிலையில் இரத்த துளிகளை கண்டால் இந்த தாய் வருத்தப்படுவார், இந்த தாய் கவலைப்படுவார், கண்ணீர் வடிப்பா. 9 வயதுல கழுத்தை கொடுக்கிறதுக்கு தயாரான பிள்ளையுடைய ஏக்கம். தாய் கவலைப்படக்கூடாது. அன்பார்ந்த வாலிபர்களே, ஓலவன் எடுத்துட்டு இருப்பவர்களே, திருமணம் முடிச்சுட்டு தாய்ந்த வீடு பக்கத்துல போய் பார்க்காம இருப்பவர்களே, கொஞ்சம் யோசிச்சு பாருங்கோ. அந்த தாய் வாழ்க்கையில பரக்கத்தும் இல்லை, துடிச்சு கொண்டிருக்கிறாங்க. வெளிநாடு சென்று 20 வருடம் சம்பாதித்த ஒரு கணவன் கோடி கோடியாக வந்ததற்கு பின்னால் மனைவியால் ஏமாற்றப்படுவதாக இருந்தால் எவ்வளவு பெரிய நெருப்பு சகோதரர்கள், எவ்வளவு பெரிய நெருப்பு. அன்புக்குரிய அருமை சகோதரர்களே, சுப்ஹானல்லாஹ், உவைசுல் கர்னி நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை பார்க்கிறவரை துடிக்கிறார்கள். யமனில ஆயிரக்கணக்கான மைல்களுக்கு அப்பால ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், அவர் எங்களை நேசிக்கிறார், ஈமானோடு இருக்கின்றார், இஸ்லாத்தை நேசிக்கிறார், குர்ஆனை நேசிக்கின்றார், முஸ்லிம்களை நேசிக்கின்றார். ஆனால் எனக்கும் அவருக்கும் உடைய சந்திப்பு இந்த உலகிலே இல்லை. ஏன்? கண் தெரியாத தாய் இருக்கிறார். நபியை பார்க்க வர வேண்டாம், தாயை பாருங்கள். உவைசுல் கர்னியும் நானும் சந்திக்கும் இடம் சுவர்க்கம். சில ரிவாயத்துகளின் படிக்கு லட்சக்கணக்கான மக்களோடு அந்த உவைசுல் கர்னி சுவர்க்கத்துக்குள் நுழைவார். தாயை வைத்து இவ்வளவு பெரிய சுவர்க்கம். அன்புக்குரியவர்களே, தாயின் நிலைமை என்ன? குடும்பங்கள நிலைமை என்ன? ஏன் இப்படியான நிலைமை? எவ்வளவு செஞ்சோம், எவ்வளவு கஷ்டப்பட்டோம், ஒன்றுமே இல்லையே. இந்த சொல் தாராளமா கிடைக்கும். தனித்தனியாக பேசி பார்த்தா உள்ள குமுறல்களோட, கண்ணீரோட, ஏக்கங்களோட
அல்லாஹ் மன்னிக்கணும் சகோதரர்களே, அல்லாஹ் பாதுகாக்கணும். ஒன்றும் இல்லைண்டா என்ன அர்த்தம்? காணல் நீர்ல தான் ஒன்றுமே. தூரத்துக்கு தெரிஞ்சா தண்ணி மாறி தெளிப்படும், தண்ணி போல தெளிப்படுகிறது. ஆனா காணல் நீர் பாலைவன மண்ணில் தெளிப்படும். அல்லாஹ் குர்ஆன்ல சொல்றான், வல்லதீன கஃபரு அமாலஹும், குஃப்ரோடு அல்லாஹ்ட தொடர்பு இல்லாதவங்கள அமல்கள் கஸராபின் பிதீகத்தி யஹ்ஸபுஹு ظمآனு மாஆ. காணல் நீரால மரத்துக்கு தண்ணீர் செலுத்த முடியாது, தாகத்தை தீர்க்க முடியாது, குளிக்க முடியாது, சுத்தம் செய்ய முடியாது, விவசாயம் செய்ய முடியாது, வீடு கட்ட பாவிக்க முடியாது. அது கற்பனை, அது தண்ணீர் அல்ல. மகனை வளர்த்துட்டு, தொழிலையும் கொடுத்துட்டு, படிப்பையும் கொடுத்துட்டு, பட்டத்தையும் கொடுத்துட்டு, மனைவிக்கு வருடம் நகை சேர்த்துட்டு, வீட்டை கட்டிட்டு, மனைவி சொல்றான் அவளால ஒன்றுமில்லை, கணவன் சொல்றான் அவளால ஒன்றுமில்லை. பாப்பா நீ எனக்கு பாப்பா மகனேன்னு பேசுவானம், மகனே நீ எனக்கு மகனு பேசுவானம், உன்னால ஒன்றுமில்லை. காணல் நீர். அல்லாஹ் சொன்னான், நீ எந்த கோழியை கண்டாலும் என்னவளோட சேர்த்துக் கொள்ள வேண்டாம். நீங்க காணல் நீர் என்ன சேர்த்துக் கொள்ள சம்சம் தண்ணி. சம்சம் தண்ணி எவ்வளவு பரக்கத்தான தண்ணி. இந்த சபையில யாரெல்லாம் குடிக்காதவங்க இருக்கும். எத்தனை லீட்டர், எத்தனை கேன், எத்தனை மில்லி செகண்ட்லையும் நீர் அருவி போல் ஓடுகிறது. ஏன் சகோதரர்களே? அந்த தண்ணீர் பரக்கத்தாக மாறியது போல குடும்பங்கள் பரக்கத்தாக ஆகும். முதலாவது காணல் நீருடைய வாழ்க்கையில் ஏமாறாமல் உண்மையான பரக்கத்துடைய, அன்பினுடைய, மஹப்பத்தினுடைய வாழ்க்கை அடைகிறதா? அருமையானவர்களே, அன்பார்ந்த அல்லாஹ்வின் நல்லடியார்களே, எங்களுக்கு அல்லாஹ்வுடைய தொடர்பு முதலாவது சரியாகும். அது சீரழிய கூடாது. திருமணம் ஒரு வழியாக இருக்கிறது. அல்லாஹ்வை சந்தோஷப்படுத்துகிற திருமணமா வாலிபர்களே, உங்களுடைய திருமணங்கள் ஆக்குவோம். குஃப்ரும் ஈமானும் திருமணத்தை சேரினாவே சேர்ந்தா நீங்க அவங்களை சந்தோஷப்படுத்துறது போல அவங்க குஃப்ர் இல்ல, நீங்க ஈமான் இல்ல, அல்லது பெண்மணி ஈமான் இல்ல, கணவன் குஃப்ர் இல்ல. சகோதரர்களே, ஒரு சஹாபி போறாம மக்காவுக்கு, நன்றாக விளங்கிக்கோங்க. அழகுல சந்தோஷம் இல்ல, காணல் நீர். பணத்துல சந்தோஷம் இல்ல, காணல் நீர். குடும்பத்துல சந்தோஷம் இல்ல, காணல் நீர். அருமையானவர்களே, அன்பார்ந்த வாலிபர்களே, பெரியவர்களே, குஃப்ரோட குடும்பம் அமையும் என்றா பிறக்கிற புள்ள பாவம், அது வலது சினாவுடைய புள்ள. ஒரு பன்றி பிறக்கிறதுக்கு அல்லாஹ் கோபப்படும். அந்த பிறப்பல், அந்த பிள்ளை இல்ல, அந்த பிறப்பு. அப்படியா உங்க வச்சு கொண்டு பிறக்கத்தை பார்க்கணுமா? சம்சம பார்க்கணுமா? சந்தோஷத்தை பார்க்கணுமா? நிம்மதியை பார்க்கணுமா? எம்மதமும் சம்மதம். அல்லாஹ் பிள்ளையை சந்தோஷப்படுத்துறதுக்கு, மனைவியை சந்தோஷப்படுத்த மார்க்கம் இல்ல, ஈமான் இல்ல, ஹலால் ஹராம் இல்ல, மஹரம் இல்ல. நினைக்கிறோம் வாழலாம், வாழ மாட்டோம். தற்கொலை என்ற வாழ்க்கை முடிவத்துடைய ஆரம்பமே இந்த பிள்ளை. கணவன் மனைவியிட மேல பெட்ரோலை ஊற்றி பத்தெடுக்கிற காட்சிகள் உருவாவதற்கு உள்ளம் கல்லா போவதே. ஈமான் இல்லாத உள்ளங்கள் கல் நெஞ்சுகள். குர்ஆன் சொல்லுது, இரக்கம் வராது, அன்பு வராது, மஹப்பத் வராது, பாசத்தை பார்க்கலாம். அந்த நபித்தோழர் வாலிபர் பைல்வான், உடம்புல சக்தி இது. ஜாகிலியா காலத்தில் தொடர்பான பெண்மணி பேசுறா, தனிமைக்கு வா, பாவத்துக்கு வா. சகோதரர்களே, கண்ணியமானவர்களே, பரக்கத்துடைய ஆரம்பம், சந்தோஷத்துடைய ஆரம்பம், நிம்மதியுடைய ஆரம்பம், இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாமுடைய குடும்பத்துடைய ஆரம்பம், அவர்களின் வெற்றியின் ரகசியம் மறைந்திருந்த ஈமான் என்றதை மறக்காதீங்க. இது இழந்து அடையவே மாட்டோம். பிள்ளைகிட்ட குஃப்ர் இருந்தா என்ன, ஷிர்க் இருந்தா என்ன, அல்லாஹ்வை தொடர்பு இல்லாட்டி என்ன, என்ற பிள்ளைக்கு படிப்பு வேணும். அரை கட்ட கவுன் கொடுத்தா என்ன, எந்த அந்நியனோட பேசினா என்ன, எந்த த்ரீவில்ல தனிமையில போனா என்ன,
உண்ட மட்டும் ஞாபகம் வைப்போ. ஹதீஸ் தெளிவா சொல்லுது, மனில் தமஸ ரிதல்லாஹ், அல்லாஹ்வுடைய திருப்தியை தேடுறாரு, அல்லாஹ்வுடைய பொருத்தத்தை தேடுறாரு. மக்கள் கொஞ்சம் பிசகத்தின் நாஸ், மக்கள் என்ன இவரு என்ன அழுக்க பார்க்கிறாரு, பிள்ளைய யாரை ஏற்றுக்கொள்வாங்க, என்ன ஹிஜ்ரத் இது, என்ன அபூ தஹ்தா முழு தோட்டத்தை முடிச்சிட்டு குடும்பத்தை வெளியெடுக்கிறாரு. அல்லாஹ்வுடைய தீனோட, அல்லாஹ்வுடைய கட்டளையோட, ஈமானோட, இஸ்லாத்தோட வாழும் பொழுது மக்கள் சொரியும் நையாண்டி செய்வார்கள். ஆனால் நீங்கள் அதை பொருட்படுத்தாமல் அல்லாஹ்வின் பொருத்தத்துக்காக வேண்டி, அல்லாஹ்வின் சந்தோஷத்துக்காக வேண்டி, அல்லாஹ்வின் திருப்திக்காக வேண்டி அந்த கோபத்தை சகித்துக் கொண்டு நீங்கள் செயல்பட்டால், எண்ணி அல்லாஹ்வின் பக்கம் நீண்டால், அல்லாஹ் தஆலா வாதா தெரியுமா, அல்லாஹ் ரலியல்லாஹு அன்ஹு அல்லாஹ் அன்ஹு நாஸ், மக்களுக்கு திருப்தியை ஏற்படுத்துவான், அல்லாஹ் பொருந்திக் கொள்வான். அல்லாஹ் பொருந்தின வியாபாரத்துல, அல்லாஹ் ஏற்றுக்கொண்ட குடும்பத்துல தான் சந்தோஷம். மக்கள் கோபப்படுவாங்களே, புள்ள கோபப்படுமே செஞ்சோம், மனைவி கோபப்படுவோமே ஹலால ஹராமாக்கி. இன்றைக்கு குஃபுர் வந்தாலே கால விழுக்கொடுமை சொல்றாங்க, உம்மா உங்களுக்கு இவர் தான், இந்த மினிஸ்டர் தான் பெரிய ஒரு அந்தஸ்து எடுத்து தந்தார், இந்த ஸ்காலர்ஷிப்ல பாஸ் ஆகி ஒரு ஸ்கூலை மாற்றி தந்தது இவர் தான். சுபஹானல்லாஹ், காலில் விழுகிறான். விளக்குறே அந்த சகோதரர் சொல்றாரு, உங்களோட மார்க்கெட் இப்படி ஒன்று இல்லதானே, நீங்க வேணும். அவர் வேணாம் என்றார். முஸ்லிம் உம்மா வில சொல்றார். அன்பார்ந்த அல்லாஹ்வின் நல்லடியார்களே, அல்லாஹ்வுடைய கோபத்தை சம்பாதிச்சு, அல்லாஹ்வுடைய அதிருப்தியை சம்பாதிச்சு உலகத்தை பிள்ளைகளுக்கு சேர்க்க நினைச்சா, அன்பார்ந்தவர்களே, அதே பிள்ளைகளை வச்சு அல்லாஹ் அடிப்பான். பெரும்பான்மை இந்த சந்தோஷத்துக்கு குஃப்ரை சீப்பாக்குவோம். அல்லாஹ்வின் குஃப்ரி குஃப்ரும், அல்லாஹ் பாதுகாப்படும். கண்ணியமானவர்களே, அல்லாஹ்வுக்கு வந்திருக்கக்கூடிய அருமை சகோதரர்களே, அல்லாஹ்வை இழந்துட்டு நாம் என்ன அடையலாம், எது அடைய போறோம்? ஒரு நாள் அடையலாம். அல்லாஹ் கோபப்படுவான், அல்லாஹ் கோபப்படுவான். அல்லாஹ் அதிருப்தியை வச்சு குடும்பத்தை சந்தோஷப்படுத்த பார்க்க வேணாம், வியாபாரத்தை செய்ய பார்க்க வேணாம், வாழ்க்கையில பில்டப்பாக பார்க்க வேணாம். நெருப்பு தாண்டி நான் பத்வாவா செய்யல, உண்மையை செய்ய. அல்லாஹ்வுடைய கட்டளைகளை பாழாக்கிச்சு, கொள்கைகளை பாழாக்கிச்சு. பசார ஹயாத்தாக்கவா, பசார் நீங்க ஒவ்வொருத்தரும் எழுதி வச்சுக்கோங்க. அல்லாஹ் மன்னிக்கணும் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மிம்பர் என்று சொன்னாங்க. குத்பாட சத்தம் ஆரம்பிச்சதுக்கு பின்னால சில வியாபாரிகள் வியாபார சந்தை வந்து, அதுவும் ஆரம்பத்தில் தொழுகைக்கு பின்னால்தான் குத்பா இருந்துச்சு. பெருநாள் தொழுகை எடுத்தான், ஒன்றும் இல்லாம ஹிஜ்ரத்துக்கு எடுத்தான். எடுத்துட்டு அல்லாஹ்வை கொடுத்துட்டு சொன்னான், நீங்க எங்களோடு இருக்கும் வரைக்கும் நாங்க உங்களோடு இருப்போம், கியாமத் வரைக்கும் பேசப்படுகிறது, கியாமத் வரைக்கும் அந்த குடும்பங்களை நினைச்சா சந்தோஷம். பரக்கத்தை சொல்லி கேட்கிறோமே, தொழுகையில கேட்கிறோம், யார் சொல்லி, யாருக்கு பரக்கத் கேட்கிறோம்? அல்லாஹும்ம ஸல்லி அலா முஹம்மதின் வ அலா ஆலி முஹம்மத் கமா ஸல்லைத அலா இப்ராஹீம வ அலா ஆலி இப்ராஹீம வ பாரிக் அலா முஹம்மத் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பரக்கத் செய்வாயாக. இப்ராஹிம் ஹலீலுல்லாஹ்வுக்கு பரக்கத் செய்வது. கியாமத் வரைக்கும் பேர் பேசப்படுகிறது, பேசப்படுகிறது. சகோதரர்களே, எங்களுடைய வாழ்க்கையை அல்லாஹ்வுக்கு அமைக்கும். இல்லாமல் வாழாம உலகத்துக்காக வேண்டிய திருமணம், உலகத்துக்காக வேண்டிய கல்யாணம், பேர் புகழுக்காக வேண்டிய வாழ்க்கை, வட்டியோ சம்பாதிப்போ வாகனமோடு ஒரு ஆசையோட வாகனம். எங்களை சகோதரர்களே அல்லாஹ்வோட சேலஞ்ச் பண்ணி வாழிடும். நிம்மதியை பார்க்கணும். வட்டி வாகனம், வட்டி வீடு, வட்டி வியாபாரம். வியாபாரம் உண்மையிலே பறக்கத்து. பறக்கத்துடைய லிஸ்ட்ல முதலாவது இடத்திருக்கிறது வியாபாரம். சில வாயால சொல்லிக்கிறோம், வியாபாரத்துக்கு போறவங்களுக்கு பறக்கத்துக்கு துவா செஞ்சுக்கிறோம். அந்த வட்டியோட கலந்தா
அல்லாஹ் பாதுகாக்கணும். வட்டி என்ற வாயிடப்படுகிறதோ மலம் வாயில் நிறைந்த நிலையில் மலத்தை உண்ட நிலையில் மரணத்தை எதிர்பார்க்க என்று செல்வமாக்கிறது. சந்தோஷமான மௌத்தா? சந்தோஷமான வாழ்க்கையும் இல்லை, சந்தோஷமான மௌத்தும் இல்லை. கொஞ்சம் காணல் நீருக்கு ஏமாறும். காணல் நீருக்கு முன்னால் ஏமாறும், கை சேதப்படும். அல்லாஹ் சொல்லுகிற வார்த்தையை பாருங்க. லவ் அன்ஃபக்த மா ஃபில் அர்தி ஜமீஅன் மா அன்ஃபக்த பைன குலூபிஹிம். பணத்தை கொடுத்து, வீட்டை கொடுத்து, சந்தோஷத்தை கொடுத்து நினைக்கிறவங்க சொல்றாங்க, ஒரு நாள் மேலாக நபியே முழு உலகத்தை நீங்க செலவழிச்சு 2 பேர் உள்ளத்தை ஒட்ட மாட்டீங்க. யாரை பார்த்து சொல்றீங்க? ஃபாத்திமாவுக்கும் அலி ரலியல்லாஹு அன்ஹு திருமணமாக இருக்கலாம், முஹாஜிர்கள் அன்சாரிகளாக இருக்கலாம், பக்கத்து வீடுகளாக இருக்கலாம், கணவன் மனைவியாக இருக்கலாம். உள்ளம் ஒட்டிப்படுவது நீங்க கொடுக்கிற நகனத்துகளால் அல்ல, நீங்க பிள்ளைக்கு கொடுக்கிற உலக ஆயுதங்கள், உலக லாபங்களால் அல்ல, உலக சந்தோஷங்களால் அல்ல. அல்லாஹ் சொல்றான், உள்ளங்களை உங்களோடு இணைக்கிற வேலை என்னுடைய வேலை. நீங்க இழந்துவாங்க. அதான் சத்தம் கேட்டா இழந்துவாங்க. ஹலால் ஹராம் ஹலால் எடுத்துக்கொண்டு வாங்க. ஹஜ்ஜிண்டா ஹஜ்ஜ செய்யுங்கோ. சுப்ஹானல்லாஹ். உள்ளே அறுத்த வரலாறு அல்லாஹ் ஆறுதலாக சொல்றான் நபிக்கு. ஹவுதுல் கௌசர தாரும் நபியே 14 தஃசீர், எல்லா நன்மைகளும் உள்ள சூரா. சின்ன சூரா, பெரிய கருத்து. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அல்லாஹ்வை சந்தோஷப்படுத்துறாங்க. அல்லாஹ் சுப்ஹானல்லாஹ் அருமை நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார், உங்களுக்கு சொல்கின்றான், ஹவுதுல் கௌசர் உங்களுக்கு இருக்கிறது, நபி இருக்கிறது, குர்ஆன் இருக்கிறது, நுபுவத் இருக்கிறது, ஷஃபாத் இருக்கிறது, வெறும் தங்கம் சங்கிலி போன்ற பரம்பரை இருக்கிறது. சுப்ஹானல்லாஹ். நனவுகள் இருக்கிறது, வெளிச்சம் இருக்கிறது, உலகிலே புகழ் இருக்கிறது, உங்களுக்கு மறுமையிலே கண்ணியம் இருக்கிறது. அனைத்தையும் தருகிறோம் நபியே. ஃபஸல்லி, பெருநாள துருங்கோ, வன்ஹர், உபரியாக குடுங்கோ. எப்படிடா கலர் வேண்டும் பார்ப்போம். நபிக்கு உபரியாக கொடுத்து ஹவுதுல் கௌசரை கொடுத்தாங்க. நாங்க ஹவுதுல் கௌசர்ல தண்ணி குடிக்கிற யோசனை இருந்தா உபரியாக கொடுக்கும். ஒவ்வொரு அமலும் பரக்கத்து சொல்றீங்க, ஒவ்வொரு அமலும் பரக்கத்து. அல்லாஹ்ட கட்டளைப்படி அறுக்க தயாரான கணவன் மனைவியில பிள்ளையோட மஹப்பத் கூடிச்சே தவிர குறையில்லை. அமல்களை ஹயாத்தாக்குற வீடுகளுக்குள்ள, நோம்புகளை ஹயாத்தாக்குற வீடுகளுக்குள்ள அல்லாஹ் சத்தியமா சந்தோஷத்தை ஏற்படுத்துவான். ஒரு நாளும் கவலைகள் ஏற்படுத்த மாட்டான். கவலைகள் வந்தாலும் இழந்ததை விட சிறந்தது என்ற வாக்கு அல்லாஹ் சொன்னீங்க. கண்ணியமாக எங்களோட வாழ்க்கையில் அமல் எடுக்கும். எங்களோட வாழ்க்கையில் உறுதியான ஈமான் எடுக்கும். ஈமானுக்கு பின்னால பரக்கத், அமல்களுக்கு பின்னால பரக்கத், உறுதியா இறைச்சியிலும் பரக்கத். ஒவ்வொரு முடிக்கும் நன்மை செய்யலும் அஷது ஈச்சா ஐயாமுல் தஷ்ரீக்குடைய நாளில் மட்டும்தான். உதவியான குர்பானியை நாங்கள் பேர் சொல்லியிருந்தாலும் வேற எப்பயுமே அந்த அமலை செய்யலாம். அப்ப மட்டும்தான் செய்யலாம். அந்த 3 நாளுக்குள்ள அமல் தான். இந்த இறைச்சியை சஹாபாக்கள் சேமித்தது போன்று வைப்பார்களாம். இடைக்கிடையே சாப்பிட்டுக் கொள்வதற்கு சுப்ஹானல்லாஹ் அதனுடைய பரக்கத்தை கண்டனர். பரக்கத்தான உணவு பிள்ளைக்கு, மனைவிக்கு, குடும்பத்துக்கு ஹராம் அல்ல, ஹலால் அமல்கள் அமல்கள் நான் சகோதரர்களே, அன்புக்குரிய அல்லாஹ் நல்லடியார்களே, கண்ணியமான சகோதரர்களே, அமலை கொண்டு வந்து பிள்ளைகளை சந்தோஷம், பிள்ளைகள் சத்தியமா எங்களை சந்தோஷம். மார்க்கத்தை ஒதுக்கி முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அடிச்சு வெளியே போட்டு ஒரு நாள் நாங்கள் சந்தோஷத்தை கொடுக்கிறோம். அபூ லஹப் பாருங்க, பிள்ளைகளுடைய சந்தோஷம், குடும்பத்துடைய சந்தோஷம், குலத்துடைய சந்தோஷம் எல்லாத்தையும் எதிர்பார்த்து என்ன செஞ்சாரு? சுப்ஹானல்லாஹ். அன்பு நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அடிக்கிறதுக்கு துணிஞ்சாரு. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மகள்மார தலாக்ல பிடிச்சாரு. அன்பானவர்களே, அல்லாஹ் பாதுகாக்கணும். எந்த மகனுடைய எந்த மனைவியுடைய அது சந்தோஷத்திற்காக வேண்டி அல்லாஹ்வையும் ரசூலையும் அதிருப்திப்படுத்தினாங்களோ, சுப்ஹானல்லாஹ், குர்ஆனில கியாமத்திலே மோதப்படக்கூடிய சூறாவாக தப்பத் யதா அபீ லஹபி வ தப், நாசமாக இந்த வார்த்தையோட வந்துச்சு குர்ஆன். இந்த குடும்பம் எப்படி நிற்கிறது? எப்படி முகவரி இல்லாத குடும்பங்களாக வேண்டி வரும் சகோதரர்களே,
யகூதியத்தை உள்ளுக்கெடுக்கிறோம், முஹம்மதியத்தை வெளியே அனுப்புறோம். முஸ்லிம்களுக்கு அடிக்கிறவங்களுக்கு 950 கோடி டாலர் கொடுத்தோன்னே, பெருமதியான பணம் கொடுத்தோன்னே, கிஃப்ட் கொடுத்தோன்னே எவ்வளவு பேகுது. ஏன் கொடுத்தான்னு எங்களுக்கு தெரியா, என்ன ரகசியம் தெரியா. ஃபிளைட் கிஃப்டா போகுது, துடிக்கிறோம் இல்லையா? அந்த பசியில, அந்த வயிற்றுல கல்லு. அன்புக்குரியவர்களே, மார்க்கத்தை அனாதையாக்கி ஏழைகள கண்ணீர் எங்க புகழ் பெருமை சந்தோஷம் நீங்குமோ அந்த கொடி கட்டி பறக்க போறது. அல்லாஹ் அக்பர். அது பெற்றோருக்கு பின்னாலே இருக்கலாம், அரபி நாடுகளா இருக்கலாம். கண்ணியமானவர்களே, அபூ லஹபும் ரசூலுல்லாஹ் குடும்பம் தான் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். இஸ்லாத்தை அழிச்சு, மஹரத்தை அழிச்சு, நடனத்தை வெச்சு, அன்பானவர்களே, திருமணம் எடுத்தாலும் சரி, அரசியல் செஞ்சாலும் சரி, முஸ்லிம்கள் அல்லாஹ் பிடிச்சாண்டா கஷ்டப்பட வேண்டும். அந்த பையனை பிடிச்சான், நகை வெட்டி போல நகை வெட்டி பறக்கத்தை கலட்டினான். பறக்கத்துல போத வரப்படாது, அல்லாஹ் தார பணத்துல போத வரப்படாது, அல்லாஹ் தார குடும்பத்துல போத வரப்படாது. நாட்டு விசாக்கள் கிடைச்சது அல்லாஹ் அங்கு இல்லாம அல்லாஹ் அதிருப்திப்படுத்தினா வாழ்க்கை மட்டுமல்ல, மௌத்து மட்டுமல்ல கேவலம். அல்லாஹ் பாதுகாக்கணும், மையத்தை அல்லாஹ் கேவலமாக்குறான். நவுதுபில்லா. அபூ லஹப் ஜனாஸா கிட்டாங்க. எந்த புள்ளியோட பெருமைக்கு, எந்த குடும்பத்தின் பெருமைக்கு, எந்த மனைவியோட பெருமைக்கு, புகழாரத்துக்கு, சந்தோஷத்துக்கு. சகோதரர்களே, வாழ்க்கையில பறக்க கலண்டா மௌத்தும் சந்தோஷம் இல்லை. எழுதி வச்சு நபியை கலட்டினா பறக்கத்தில் இல்லை, குர்ஆனை கலட்டினா பறக்கத்தில் இல்லை, ஈமான கலட்டினா பறக்கத்தில் இல்லை. 7 கொடலால சாப்பிடுன்னு சொல்றோம், சுத்தமா வீட்டுக்குள்ள நடக்கும். மனைவி தொழில, கணவன் தொழில, எத்தனை வருஷம் போனாலும் கடன் தீராது. அன்பார்ந்தவர்களே, அல்லாஹ் கோபத்தை சம்பாதிச்சு குடும்பம் நடக்க வேண்டாம். இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் குடும்பமாக தான் சொல்றது. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கொடுக்கிற ஹவுலுல் கோபத்தை செய்யுங்கன்னு சொல்றது. இந்த அமல்களுடைய நாட்கள் அல்லாஹ்வை சந்தோஷப்படுத்துறான். அல்லாஹ்வை சந்தோஷப்படுத்திட்டான சம்சம் கொடுத்தான், அல்லாஹ்வை சந்தோஷப்படுத்திட்டான சஃபா மரா கொடுத்தான், அல்லாஹ்வை சந்தோஷப்படுத்திட்டான ஹவுலுல் கோபத்தை கொடுத்தான். சுப்ஹானல்லாஹ், அல்லாஹ் சந்தோஷப்படுத்தின கொடுத்தான். அருமையான அல்லாஹ் நல்லடியார்களே, அபூ லஹப் ஜனாஸா உடம்புல புழுவடி. அதனால ஒரு முஸ்லிம் ஜனாஸா இது நடக்கலாம் இல்லை. மனிதன் இயல்பான உடம்புடைய அமைப்பு வேறு. 2 நாளைக்கு வச்சா பெருவாடை வீசுறது வேறு, ஆனா தண்டனையாக வாழ்றது வேறு. சுன்னத் இயல்புல வாழ்றது வேறு, அல்லாஹ் அடிச்சு வாழ்றது வேறு. அல்லாஹ் அடிச்சு வாழ்றது வேறு. அல்லாஹ்ட சாபம் பட்ட உடம்பு. அல்லாஹ் அக்பர். கண்ணியமானவர்களே, சொன்னேன், அல்லாஹ்ட கோபத்தை சம்பாதிச்சு பிள்ளைகள குடும்பத்தில பிடிந்து பெருமைக்கு ஓடுவோம் என்றால் அல்லாஹ் அந்த பிள்ளைகளை வச்சு அடிப்பான். பிள்ளைகளை வச்சு அடிப்பான். என்னையானவர்களே, அல்லாஹ்ட நல்லடியார்கள், இறந்து போன அந்த உடம்புக்கு கிட்ட போறதுக்கு யாருமே எல்லாருக்கும் பயம் வந்துச்சு. ஊர்ல அந்த டெட் பாடி நாள தொடங்கிச்சு. நபியை தட்டினாங்க. சுண்ணத்துக்களை நீங்க சுண்ணத்தை செய்யுங்கோ செய்யாம இருக்கோ, எந்த கலாநிதியாக இருந்தாலும் சரி தட்டாதீங்க, அல்லாஹ் தட்டி வைப்பாங்க. சுண்ணத்தோடு விளையாடுகள் அல்லாஹ் விடமாட்டான். ஹபீப்ல கை வச்சா விடமாட்டான். இன்னும் ஆத்தை நாட்கள் கோசத்தை சபபுன்னு சொல்லுவாங்க. நபியில் என்ன நடவடிக்கை, என்ன குடும்பம், யார் உதவியை செய்யணும், அவங்களை போயெல்லாம் மௌத்தா போறாங்களே. சுப்ஹானல்லாஹ், அல்லாஹ் சொன்னான், சொன்னவனை நான் அபுத்தராக்கு சந்ததி இல்லை, முகவரி இல்லாமல். அபூ லஹப் நபியிட மேல நோண்டி பார்த்தா, குத்தி பார்த்தா, நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வலிச்சிருக்கும். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் விளையாடினாங்க, வலிக்கிறாங்க. அல்லாஹ்வுக்கு விருப்பமானது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வாழ்க்கை. வீட்டில் கொடுங்க, பிள்ளைகளுக்கு கொடுங்கோ. அருமையானவர்களே, ஊர் வந்து சொல்லுது, இந்த டெட் பாடியை கொண்டு வைத்து இப்படியாவது குறைங்களே.
நபியுடைய மகள்மார தலாக் சொன்ன மகன்மார் வீட்டுக்குள்ள, முத்து மாலை கொடுத்த மனைவி வீட்டுக்குள்ள, முத்து மாலை சொன்னேன் ஒட்டேலா, துனியாவால உள்ளத்தை ஒட்டேலா, கணவன் மனைவி உள்ளத்தை ஒட்ட முடியாது, மஹப்பத்தை வாங்க முடியாது. செலவழிங்கோ, கொடுங்கோ, கஷ்டப்படுங்கோ. ஆனா தீன் இல்லாத சந்தோஷம் காணல் நீர்ன்றதை மறக்காதீங்க. வரலாறு எப்படி மாறியது பாருங்க. சொந்த மகன்மார் 2 பேரும் கைத்த தூரத்தில் வீசி விலங்கை இருக்கிறது போல அப்படியே தெருவெல்லாம் எடுத்துக் கொண்டு வந்த எந்த தெரு ஹபீப் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்களை கேவலப்படுத்தி ஒவ்வொரு பெயரை சொல்லி சொல்லி அந்த அபூலகப் நடந்தானே அந்த பாதைகளிலே அல்லாஹ் கேவலத்தை சாப்பிட்டான். கேவலத்தை சாப்பிட்டான். சகோதரர்களே, அன்புக்குரிய அல்லாஹ் நல்லடியார்களே, கடைசியா கபூர் துணி கூட கிடைக்கல. அல்லாஹ் சிலவங்களுக்கு அடிச்சா அப்படி அடிப்பான். ஃபிரௌனுடைய கொடிய பார்க்கும், அது ஃபிரௌனுடைய சகலமாக இருந்தா சில டிஎன்ஏ ப்ரூஃப்ல அதுதான் அல்லாஹ் வாழும் தஃசீர் சொல்லல, குர்ஆன் சொல்லல, இதுதான் என்று. ஆனா அல்லாஹ் சொல்றான், உனக்கு உடம்பு இடம் தர மாட்டேன். தங்க கட்டில வாழ்ந்தவர், தங்க விசிறிய பாவிச்சவர், 6 அடி மண்ணில் மண் கிடைக்காதான கட்டம் வந்தோன்னு எப்படி இருந்துச்சு? கபூர் கிடைக்காதான் 300 கோடிக்கு கபூர் வாங்க தயாரான லேசி இல்ல சகோதரர்களே. அல்லாஹ் பிடிச்சாட்டா பூமியில் ஒரு எட்டு வைக்க கிடையாது. தூரத்தில் இருந்து அந்த உடம்பை எரிந்து அந்த உடம்புக்கு மகன்மார்களே குடும்பங்களை கல்லால் அடித்து 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 அந்த கல்லால் நிரப்பி அதுதான் கபூராகும். உண்மையிலே பிள்ளைகளை வளம் அல்லாஹ்வை காட்டினான். யூசுப் அலைஹிஸ்ஸலாம் கண்ணீர் வடிக்கிறான். தந்தையை பிரிஞ்சு அல்லாஹ்வை சந்தோஷப்படுத்துவோம், பிள்ளைகளை வைத்து குடும்பங்களை வைத்து அல்லாஹ்வை சந்தோஷப்படுத்த வைப்போம், அமல்களை செய்வோம், செய்விப்போம், அல்லாஹ்வோட தொடர்பாகுவோம், தொடர்பாக்குவோம், குர்ஆனோடு வாழுவோம், குர்ஆனோடு வாழ வைப்போம். சத்தியம் என்ற இரவுகள் இருக்கிறோம். ஒரு சாதனையான உறுதியான முடிவை எடுக்க சகோதரர்களே, அழ வேண்டிய கண்ணீர் பிள்ளைகளுடைய தெரியாம நாஸ்திகர்களாக இருக்கிறான். தெரியாம குர்ஆன் யார் குரான்கள் கேட்கிறார்கள். இது நோய் பரவப்படும். பெற்றோர்கள் பொருள் யாக்கூப் அலைஹிஸ்ஸலாம் மகன் வைத்து கேட்கிறாங்க, தந்தையே ஏன் இவ்வளவு அழுதீங்க நீங்க எனக்காக வேண்டி? நீங்க ஒரு நபி, கலாமத்துல நம்பிக்கிறீங்க, ஹயாத்து மௌத்துக்கு சொந்தக்காரன் அல்லாஹ் என்பது தெரியும் உங்களுக்கு, அப்படி இருந்தும் ஏன் இந்த கண்ணீர்? அன்புக்குரிய அல்லாஹ் நல்லடியார்களே, அருமை சகோதரர்களே, சுப்ஹானல்லாஹ், பெரியவர்கள் நன்றாக புரிந்து கொள்ளும். யூசுப் அலைஹிஸ்ஸலாத்துடைய தந்தை சொன்னாங்க, யாக்கூப் அலைஹிஸ்ஸலாம், மகனே, அழுது அழுது கண் பார்வை போனது நீ காணாமல் போனதுன்றதுக்காக வேண்டிய அல்ல. இன்னி அகாஃப், நான் பயந்தேன், பயப்படுறேன், உன்னுடைய தீன், உன்னுடைய ஈமான், உன்னுடைய இஸ்லாம் உன்னை விட்டும் கலக்கப்படுமோ என்ற அச்சத்தில் தான் நான் அழுதேன் என்று சொன்னேன். என்ன பயணியின் சகோதரர்கள், ஈமான் பறிவைத்திடுமான் அப்படியான மௌத்து வந்த என்ன நிலம்? துவாடு பக்கம் போகும். ஈமானோட உறுதியாயிருந்து அதை வழிகாட்டி அல்லாஹ்ட்ட கெஞ்சும், அல்லாஹ்ட்ட கெஞ்சும், அல்லாஹ்ட்ட கெஞ்சி அழும். அரபு தீபகக்கூடிய சில அரபி வாலிபர்கள் அவனுடைய தளத்தில் பதிவு செய்யலாமலாம், எங்களுக்கு திரும்ப லாத்துசா சிலைகளை பார்க்க ஆசையாக இருக்கும், அது திரும்ப வைக்கப்படும். யாருக்குள்ளே? சகோதரர்களே, குஃப்ர நேசிக்க, படத்துல நேசிக்கிறா, உள்ள சுபஸ்டாஸை நேசிக்கிறா, நடிகர்களை நேசிக்கிறா, அவங்கள மாதிரி வணக்கம் சொல்லுதா. அல்லாஹ் அக்பர். பிள்ளைகளை வெளியேறுங்க, விடாதீங்க. சிலையை கொண்டு வந்தாலும் பரவாயில்லை என்று சொல்றதுக்கு
உம்மத்துடைய நிலைமை அந்நிய சமூகத்தை மதிக்கிறது மனிதாபிமானம் அது நன்றாக தெரியும். ஆனா ஈமான பறிகொடுக்கிறார். ரத்தம் கொடுக்கும் பரவாயில்லை, கிட்னியை கொடுக்கும் பரவாயில்லை, ஆனா குஃப்ரானத்தோட உள்ளத்தை கொடுத்து திருமணம் செய்யலாம். ரத்தம் கொடுக்கும், கடைக்கு வந்தா உதவி செய்வோம், பள்ளிக்கு வந்தா உதவி செய்வோம். ரெண்டையும் கலந்துடுவான, ரெண்டையும் கலந்துடுவான. அன்புக்குரியவர்களே, ஒரு குடும்பத்தில் தொழுகையோட பெண்மணி பார்த்தா மனைவி பார்க்கிறா, சகோதரி போய் பார்க்கிறா, பொம்பளை பிள்ளைகள் எல்லாரும் பாபு சொன்ன எனக்கு தொழுகிறாங்க. அல்லாஹ் தொழுது. இந்த ஆண்கள் எல்லாருமே தொழுகிறாங்க. போன குடும்பத்துக்கு ஆச்சரியம் ஆச்சரியம். கேட்டாங்க, நீங்க என்ன செஞ்சீங்க? மனைவி கேட்கிறா, உங்களோட பிள்ளைகள் இப்படி தொழுகையாளிகளா இருக்கிறாங்களே, முசல்லா உடனே நிற்கிறாங்களே, உடனே சஃப்ல நிற்கிறாங்களே, நாங்க பிசினஸ் வந்திருக்கிறோம், விருந்தாளிகள் வந்திருக்கிறோம். சொன்னாலும் அந்த பெண்மணி, என்னுடைய இளமை காலத்தில் இருந்து நான் அல்லாஹ்ட்ட கேட்கிறோம், ரப்பி ஜஅல்னி முகீமஸ் ஸலாம் வ மின் ذُرِّيَّتِي, யா அல்லாஹ் என் குடும்பம் தொழுகையோடு இருக்கணும், எனக்கு கிடைக்கிற எதிர்கால பிள்ளைகள் சந்ததிகள் தொழுகையாளிகளாக இருக்கும். துஆ அவ்வளோ சக்தி வாய்ந்தது. அவளோட அல்லாஹ்வை சந்தோஷப்படுத்தி கேட்டுப்பாங்க, அல்லாஹ் தருவான். கோமா ஸ்டேஜில் கணவன் மனைவி விட்டுட்டு போகல, ஒரு வருடம் ஆயிற்று. குடும்பம் சொல்றாங்க, பசல் செய்வோம், பொருள் செய்வோம், அவர் மையத்து மாறிகிறார். 2 வருடம் ஆயிற்று, 3 வருடம் ஆயிற்று, சம்பாதிச்சு கொண்டு இல்லை. சின்ன பொம்பளை புள்ள, அந்த பிள்ளையும் வளருது. 4 வருடம் 5 வருடம் சகோதரர்களை புள்ள வளர்ந்து கொண்டு போறார். கணவன் அப்படியே அணிகிறார். இவ ஒவ்வொரு நாளும் சூரத்துல் பக்ரா ஓதுறார். சூரத்துல் பக்ரா ஓதி அல்லாஹ்ட்ட அழுகிறார். அல்லாஹ்வை சந்தோஷப்படுத்திட்டு யார உனக்கே என்று சொல்றார். 1 வருடம் 2 வருடம் இல்ல, சில வேளை மகள் போவா, மகள் ஓதுறா, அல்லாஹ்ட்ட கெஞ்சிரா. 15 வருடம் சகோதரர்களே, அதே நிலையில் கோமா ஸ்டேஜில் இருந்த கணவன் ஒரு நாள் அந்த மகள் போய், அல்லாஹ்வே உன்ட கலாம்ல உன்னோட பேசிட்டு கேட்கிறேன், என் தந்தையை எழுப்பி பேச வைப்பாயாக. 15 வயதுடைய மகள் கேட்டா, சுப்ஹானல்லாஹ், தூக்கத்திலிருந்து விழித்தெழுவதை போன்றே தந்தை எழுந்து உட்கார்ந்தார். சகோதரர்கள் முழு சகோதரரும் தக்பீர் சொன்னார். துவாவால் அடையலாம். பிள்ளைகளுக்கு துவாவால் கொடுக்கணும், பதுவா கொடுக்காதீங்க, அல்லாஹ்ட்ட கேட்கணும். அதை பற்றி துவாவுடைய காலம் ஆக சிறந்த நாட்கள் கிடைக்கும். நோன்பு பிடிக்கலாம், குர்ஆன் ஓதலாம். பாவம் செஞ்சாலும் அல்லாஹ்வுக்கு சரியான கோபம் வரும். காபத்துல்லாஹ்வுக்கு பாவம் செஞ்ச 2 பேரை கல்லா மாத்தினதாக தஃசீர் சொல்லி, இந்த காலம் அப்படி சத்தியம் செஞ்ச காலம். புத்திசாலிக்கு விளங்குகின்றான் இந்த சத்தியம். அமல்களை ஆக்குவோம், சுபரை தொழுவோம், தஹஜ்ஜுதை தொழுவோம், அல்லாஹ்வின் பக்கம் மனைவி மக்களை திருப்புவோம். குர்ஆனோடு வாழ்ந்த குடும்பங்கள் சந்தோஷம். கோடிய கொட்டியும் ஏமாறக்கூடிய கணவர்களாக இல்ல, குடும்பங்களாக அல்ல, பிள்ளைகளாக அல்ல, வாழ்வுகளாக அல்ல, சந்தோஷமாக வல்லவன் அல்லாஹ். இந்த காலத்தை பாவிப்பதற்கு நம் அனைவருக்கும் துணை புரிவானாக. நீ தந்த பரிசை வீணாக்கிடாம பாதுகாக்கிறியா அல்லாஹ். யா அல்லாஹ், உண்மையான அச்சத்தாய் யா அல்லாஹ், இந்த ஜும்மா நேரத்தில் உள்ளுக்கு கொண்டு வந்திருக்கிறாய் யா அல்லாஹ். சிறந்த இடத்தில் இருக்கிறோம், சிறந்த நாள் இருக்கிறோம், ஜும்மான நேரத்தில் இருக்கிறோம், சத்தியம் செய்து இரவில் இருக்கிறோம். உலகம் எல்லா திசைகளில் இருந்தும் லப்பைக் அல்லாஹும்ம லப்பைக் என்று சொல்லக்கூடிய தல்பியா சத்தங்களோடு நீ உம்மத்தை சந்தோஷமாக்கிக் கொண்டிருக்கக்கூடிய நாள் இதோ. அரஃபாவுடைய தினம் வெள்ளிக்கிழமை வருகிறது நாயனே. அதற்காக நீ முழு உலகம் தயாராகிறாங்க. நீ ஹஜ்ஜை வைத்தாய், உதுஹியாவை வைத்தாய், சதகாக்களை வைத்தாய். முஸ்லிம்களுடைய பணம் தீனுக்காக அதிகமாக செலவழிக்கும் காலத்தில் இருக்கிறான் யா அல்லாஹ். லட்சக்கணக்கான கோடிக்கணக்கான ரூபாய்கள் உன்னுடைய வீட்டை பார்க்க வருவதற்கு எமது சகோதரர்கள், எமது உறவுகள் அத்தனை பேரும் வந்திருக்கிறார்கள் யா அல்லாஹ். ஹஜ்ஜை கபூல் செய்வாயாக, உம்ராவை கபூல் செய்வாயாக. அந்த லிபியாவில் இருந்து வந்த சகோதரரை நீ அவனுடைய துவாவால கபூல் செஞ்சாயா அல்லாஹ். அவருடைய உறுதியான நியத்தால கபூல் செஞ்சாயா அல்லாஹ். அவரை எடுக்காம ஃப்ளைட் பறக்க மறந்தது நாயனே, மறுத்தது நாயனே. உலகத்தில் இன்னும் நீ சாதனைகளை காட்டிக் கொண்டிருக்கிறாய். சுப்ஹானல்லாஹ், ஒட்டகத்திலும் காட்டினாய், யானை படைக்கும் காட்டினாய், ஆகாய விமானத்துக்கும் காட்டுகிறாய். என்னுடைய ஈமான் உறுதியாக்கி அல்லாஹ், தேவைகளை தாய் அல்லாஹ், குடும்பத்திற்கு
கட்டுரிச்சி தாயா அல்லா, சந்தோஷத்தை தாயா அல்லா, கஷ்டப்பட்டு கை சேதப்பட்ட குடும்பமாக்கிறாரே, கேவலப்பட்ட குடும்பமாக்கிறாரே, அந்த இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் குடும்பத்தை போல ஆக்கிடுவாயாக. பரக்கத்து தாயா அல்லா, திருமண நாளில் இருந்து பரக்கத்துக்கு துஆ செய்வோம் யா அல்லா, பரக்கத்துக்கு தாயா அல்லா, சந்தோஷத்தை தாயா அல்லா, மனைவியை பார்த்தா கணவனுக்கு சந்தோஷத்தை தாயா அல்லா, கணவனை பார்த்தா மனைவிக்கு சந்தோஷத்தை தாயா அல்லா, பிள்ளைகளோட சந்தோஷத்தை தாயா அல்லா. அந்த இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் இஸ்மாயில் அந்த வயசுல தந்தையை சந்தோஷப்படுத்துறாங்க யா அல்லாஹ், தாயை சந்தோஷப்படுத்துறாங்க யா அல்லாஹ். அன்பு நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பக்கத்து மக்கால வெற்றியின் போது கதீஜா நாயகியோட பெருமையை பேசினாங்க. சொன்னாங்களே யா அல்லாஹ், எங்க கூடாரமும் அந்த கதீஜாட கபரடியில தான் இருக்குன்னு சொன்னாங்களே. அப்படியான தீனுடைய பெண்களை எங்க பெண்களாக்குவாயாக. காணல் நீர் போல கரண்டி பிடித்து ஈமான் பாதுகாப்பாயாக. குஃப்ரை விட்டு தூரமாக்குவாயாக. ஈமான் மர போல உறுதியேற்றாயா அல்லாஹ். அந்த சஹாபி பெண்மணிகள் நெருப்புக்குள்ள வீசப்பட்டாங்க. அந்த மாஷிதா 5 பிள்ளைகளோட நெருப்புக்குள்ள பிரசங்கினாங்க யா அல்லாஹ். ஒன்ன விடல யா அல்லாஹ். அற்ப காரணங்களுக்கு, சொற்ப பணத்துக்கு, பெருமைக்கு, புகழுக்கு ஈமான் விட்டு ஆக்கினாரே யா அல்லாஹ். தைரியத்தை தாயா அல்லாஹ், நம்பிக்கையை தாயா அல்லாஹ், அசைக்க முடியாத உறுதியான ஈமான தாயா அல்லாஹ். இந்த பிள்ளைகளை யாரும் குஃப்ரோட சேர்த்துடாதே, நாஸ்திகத்தோட சேர்த்துடாதே. இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் வாப்புக்கே சொர்க்கத்தில் இடமில்லை யா அல்லாஹ். நீ கோபப்பட்டுட்டாய். அவ்வளவு பெரிய நபியை சுமந்த மனிதர் யா அல்லாஹ். ஆனா நீ கொடுக்கல, நீ ரோசம் உள்ளவன். எங்களை பாதுகாத்து யா அல்லாஹ், எங்கள் பிள்ளைகளை பாதுகாத்து யா அல்லாஹ். எங்கள் வாலிபர்களுக்கு ரஹ்மத் செய்வாயாக, பரக்கத் செய்வாயாக. இந்த பெண்மணிகளை வளர்ப்பாயாக, இந்த பசார ஹயாத்தாக்குவாயாக, இந்த மஸ்ஜிதை செழிப்பாக்குவாயாக, கட்டிட வேலைகளை முடித்து கொடுப்பாயாக. உன்னுடைய மாளிகை யா அல்லாஹ் இதை அழகாக்குவாயாக, இதை செழிப்பாக்குவாயாக. இந்த பரக்கத்தாக்குறவங்களை நீ பரக்கத்தாக்கி வைப்பாயாக. இந்த கண்ணியப்படுத்துறவங்களை கண்ணியப்படுத்துவாயாக. இந்த மிம்பரில் இந்த பக்தி கிடைச்ச பாக்கியத்தை வச்சு தௌபா செய்வாங்க. நீ நினைச்சிருந்தா இவரை மண்ணுக்குள் எடுத்திருக்கலாம் யா அல்லாஹ். நீ நினைச்சிருந்தா இவரை நோயாளியா வச்சிருக்கலாம் யா அல்லாஹ். நீ நினைச்சிருந்தா இவரை சிறையில வச்சிருக்கலாம் யா அல்லாஹ். நீ பாக்கியத்தை தந்தா யா அல்லாஹ், நீ ரஹ்மத்தை தந்தா யா அல்லாஹ், நீ இந்த பக்த தந்தா யா அல்லாஹ், நீ இந்த அரபாவை தருவாயாக யா அல்லாஹ். ஹஜ்ஜாஜ் இந்த ஹஜ்ஜை கபூல் செய்வாயாக யா அல்லாஹ். இந்த முவாஃபமாக எத்தனையோ பேர்களுக்கு வழிகாட்டி தந்துட்டு கபர் அடைய வைக்க சொல்லி தந்தாங்க. ஜும்மா தொழுகை சொல்லி தந்தாங்க யா அல்லாஹ், மிம்பர் சொல்லி தந்தாங்க யா அல்லாஹ், குத்பா சொல்லி தந்தாங்க யா அல்லாஹ், குர்ஆன் சொல்லி தந்தாங்க யா அல்லாஹ். நீ அவங்களுக்கு இரக்கம் காட்டுவாயாக. அவங்க சொன்ன பரக்கத்துல நான் லா இலாஹ இல்லல்லாஹ் சொன்னேன் யா அல்லாஹ். அவங்க சொன்ன பரக்கத்துல நான் நூறு படிச்சோம் யா அல்லாஹ், குர்ஆனை படிச்சோம் யா அல்லாஹ், குத்பாக்கு வந்திருக்கிறோம் யா அல்லாஹ். இரக்கம் உள்ளவனே, தாயை விட அன்பானவனே, தந்தையை விட கருணையானவனே, இரக்கம் காட்டக்கூடிய இந்த பத்தில தாய் தந்தைமாருக்கு இரக்கம் காட்டுவாயாக. நம்ம தவறு செஞ்சு ஏதாவது குற்றத்தை பிடிக்கப்பட்டிருந்தா மன்னிச்சு சொந்த உறுதியாக்கி போவோம். நாங்க இங்க பிரிச்சுக்கிறோம். பெருநாளுக்கு அவங்க இல்ல, சந்தோஷங்கள் இல்ல, கல்யாணங்கள் இல்ல, புள்ள பெற்ற இல்ல இல்ல யாரா அனைத்தையும் பொருந்தி கொள்வோம் யாரா. சொர்க்கத்தை எங்களுக்கு அவங்களோட சேர்த்து எங்களுக்கு சொத்தம் தான் யாரா. பார்க்கணும் யாரா, எங்களை ஹபீபை பார்க்கணும் யாரா, எங்களை ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பார்க்கணும் யாரா. அவங்களோட கையால ஹவுல் கௌசர் குடிக்கணும் யாரா. இந்த பாக்கியத்தை எல்லோருக்கும் தருவாயாக, எங்களை பிள்ளைகளுக்கு தருவாயாக, எங்களை மனைவி மக்களுக்கு தருவாயாக, எங்களை சின்ன சிறுசுகளுக்கு நசீபாக்குவாயாக. அமல்களை செய்ய தௌஃபீக் செய்வாயாக. புள்ளை உனக்காக வேண்டியவருக்கு தயாராக யா அல்லாஹ், புள்ள கருத்து கொடுக்க தயாராகிச்சு யா அல்லாஹ். யா அல்லாஹ், பணத்தை உனக்கு செலவழிக்கணும் யா அல்லாஹ். ஹஜ்ஜி கடமைண்டா அவரு பாரவசம் ஹஜ்ஜிக்கு போகணும் என்று வைக்கிறோம் யா அல்லாஹ். யா அல்லாஹ், நோயை தந்துடாதே, மூத்த தந்துடாதே, ஹஜ்ஜை முடிக்க வைப்பாயாக யா அல்லாஹ், கபூல் செய்வாயாக யா அல்லாஹ். எங்களை நீ பாதுகாத்து யா அல்லாஹ். எங்களுடைய ஒரு உம்மத்து இந்த மக்கள் அடி வாங்குறோம் யா அல்லாஹ். கவலைப்பட்டு கை சேதப்பட்டு வயிற்றுல கல்ல கட்டிக்கொண்டு முஸ்லிம்களே எங்கேன்னு கேட்கிறாங்க யா அல்லாஹ். முஸ்லிம்களுக்கு பதில் சொல்ல இயலாத நிலை ரஹ்மானே, முஸ்லிம்களுடைய ரப்பு அல்லாஹ், நீ பதில் செய்வாயாக, நீ பதில் சொல்லுவாயாக. அந்த சின்னன் சிறு இஸ்மாயிலுடைய அருகைக்கு சம்சமை இறக்கிய ரப்பே யா அல்லாஹ், அந்த தியாக நாட்கள்ல கேட்கிறோம் யா அல்லாஹ். அந்த பைத்துல் மக்திஸுக்கு விடிவத்தா யா அல்லாஹ், இறக்கப்பட்டு யா அல்லாஹ், யா அல்லாஹ் விடிவத்தா யா அல்லாஹ். உன்னுடைய பேரோடு இருக்கிறவங்களுக்கு நீ உதவி செய்வாயாக. நாங்க யாருக்கும் அநியாயம் செய்வதில்லை யா அல்லாஹ். நாங்க ஆயுள் தூக்க விரும்புறவங்க அல்ல ரஹ்மானே. சமாதானம் கொண்ட மார்க்கத்துடைய சொல் யா அல்லாஹ், இஸ்லாம் சலாமத் யா அல்லாஹ். அநியாயம் செய்யப்படுகிறது ரஹ்மானே. காபிருக்கு அநியாயம் செஞ்சு நீ தாங்க மாட்டாய். உணவை தடுத்து, மருந்து தடுத்து, வெளிச்சத்தை தடுத்து, வீட்டை இடிச்சு பரிதாபமான நிலம் ரஹ்மானே. நீ உதவி செய்வாயாக, உன் உதவியை காட்டுவாயாக. துஆவை விட பெரிய ஆயுதம்
சஜதா சுஜூத் தஹஜ்ஜுத் அமீர் கபூல் செய்வாயா யா அல்லாஹ் ஒரு வினிவத்தாயா அல்லாஹ் பாதுகாத்து அந்த மண்ணை யா அல்லாஹ் கபூல் செய்யா அல்லாஹ் இந்த பிள்ளைகளுக்கு எங்களுக்கு இப்படியான சோதனைகளை தந்தா நாங்கள் தாங்க மாட்டோம் பாதுகாத்துவாயா மஸ்ஜித்களை பாதுகாத்துவாயா இந்த பாடசாலைகளை பாதுகாத்துவாயா இந்த பொம்பளை பிள்ளைகளை பாதுகாப்பாயா இந்த வாலிப பிள்ளைகளை பாதுகாப்பாயா குறிப்பாயா ட்ரக்ஸ் விற்கிற வாலிப சமூகத்துக்கு முஹம்மது அப்துல்லாஹ் பேர் வச்ச பிள்ளைகள் யா அல்லாஹ் யா அல்லாஹ் போதை தலைக்கு தாய்க்கு அடிக்கிறார் யா அல்லாஹ் இந்த காட்சி எல்லாம் வளாக்குவாயாக உன்னுடைய ஈமான கொடுப்பாயாக உன்னுடைய தொடர்பை ஏற்படுத்துவாயாக ஈமான பாக்கியத்தோட வாழ வச்சியா அல்லாஹ் இஸ்லாத்தோட வாழ வச்சியா அல்லாஹ் பரக்கத்தான வாழ்க்கையை தாயா அல்லாஹ் என்னென்ன தவறுகளை எங்களை பரக்கத்துக்கு தடையும் எங்களை சந்தோஷத்துக்கு தடையும் எங்களை குடும்பத்துக்கு தடையும் அத்தனையும் இந்த இடத்துல கலச்சுகிறோம் யா அல்லாஹ் உன்னட்ட பேசுவோம் யா அல்லாஹ் உள்ளத்தால பேசுவோம் யா அல்லாஹ் நீ ஏற்றுக்கோ ரஹ்மானே விடிவத்தாயா அல்லாஹ் தௌபாவத்தாயா அல்லாஹ் மன்னிப்பத்தாயா அல்லாஹ் இரக்கத்தை தாயா அல்லாஹ் ரஹ்மத்தை தாயா அல்லாஹ் நல்ல மூத்த தாயா அல்லாஹ் நல்ல மூத்த தாயா அல்லாஹ் நல்ல மூத்த தாயா அல்லாஹ் யா வெள்ளிக்கிழமை கேட்கிறோம் யா அல்லாஹ் அஷ்ரதுக்கு இச்சால கேட்கிறோம் யா அல்லாஹ் துஆ கபூலாகிற நேரத்துல கேட்கிறோம் யா அல்லாஹ் யா அல்லாஹ் மூத்த சலாமத் ஆக்கி கலிமாவோட ஆக்கி வைப்பாயா இந்த தாய் தந்தை வாழ்ந்த அவங்களுக்கு நல்ல மூத்த கொடுப்பாயா இந்த மனைவி மக்களுக்கு நல்ல மூத்த கொடுப்பாயா சில மூத்துகளை பார்த்தா பயங்கரமாயிட்டு யா அல்லாஹ் சாராய மஸ்தின மூத்தாகிறாங்க யா அல்லாஹ் தற்கொலை செஞ்சு கொள்றாங்க யா அல்லாஹ் இப்படியான நிலைகளை சமூகத்திற்கு தூரமாக்குவாயாக எங்கள் பிள்ளைகளை பாதுகாப்பாயாக எங்களுடைய ஈமான பாதுகாப்பாயாக இத்தனை ஆயிரம் முஸ்லிம்கள் ஒன்று சேர்ந்திருக்கிறோம் யா அல்லாஹ் பசார மூடிட்டு வந்திருக்கிறோம் யா அல்லாஹ் இறக்கப்பட்டிருக்கிறார் நீங்களை கபூல் செய்கிறீர்கள் யா அல்லாஹ் சின்ன சிறுசுகள் அழுகிறது யா அல்லாஹ் மூத்தவங்க அழுகிறோம் யா அல்லாஹ் தாய் தந்தை அழுகிறாங்க யா அல்லாஹ் துஆக்களை வீணாக்காதே நாளில் பிள்ளைகளை பாதுகாப்பாயாக அந்த கண்ணியமான குடும்பத்தை ஞாபகப்படுத்துறதுனால அது மாதிரி வாழ ஆசைப்படுகிறோம் நீயே தௌஃபீக் செஞ்சு தருவாயா துஆக்களை கபூல் செய்வாயா அல்ஹம்துலில்லாஹ் الذي يفعل ما يريد أشهد أن لا إله إلا الله وحده لا شريك له وأشهد أن سيدنا محمدا عبده ورسوله اللهم صل على محمد وعلى آله وصحبه وسلم أما بعد فيا من كرم مسلم ونستغفر بتقوى الله كل وقت ومكان ولا تتبعوا خطوات الشيطان إنه لكم عدو مبين اللهم صل على محمد وعلى آله وصحبه وسلم أما بعد فيا من كرم مسلم ونستغفر بتقوى الله كل وقت ومكان ولا تتبعوا خطوات الشيطان إنه لكم عدو مبين وإذا قرئ القرآن فاستمعوا وانصتوا لعلكم أعوذ بالله من الشيطان الرجيم بسم الله الرحمن الرحيم يا أيها الذين آمنوا اتقوا الله حق تقاته ولا تموتن إلا وأنتم مسلمون وأقول قولي هذا واستغفر الله لي ولكم ولسائر المسلمين من كل ذنب فاستغفروه إنه هو الغفور الرحيم. الحمد لله ولي الحمد فعال لما يريد أشهد أن لا إله إلا الله وحده لا شريك له وأشهد أن سيدنا محمدا عبده ورسوله اللهم صل على سيدنا محمد النبي الأمي وعلى آله وصحبه وسلم أما بعد فيا أخواني الكرام أوصيكم ونفسي بتقوى الله في وقت ومكان وما آتاكم الرسول فخذوه وما نهاكم عنه فانتهوا فإن في رسول الله حسنة فخذوه إن الله وملائكته يصلون على النبي يا أيها الذين آمنوا صلوا عليه وسلموا تسليما اللهم صل على محمد وعلى ال محمد كما صليت على ابراهيم وعلى ال ابراهيم انك حميد مجيد اللهم الخلفاء الراشدين ابي بكر وعمر وعثمان وعلي رضي الله تعالى عنهم اجمعين اللهم اغفر للمؤمنين والمؤمنات والمسلمين والمسلمات الاحياء منهم والاموات اللهم اعز الاسلام والمسلمين اللهم احفظ الاسلام والمسلمين اللهم انصر الاسلام والمسلمين اللهم اجرنا من النار اللهم اجرنا من النار اللهم اجرنا من النار ولا تجعلنا من حطب النار فانها بئس الدار وبئس القرار يا ارحم الراحمين ان الله يامر بالعدل والاحسان وايتاء ذي القربى وينهى عن الفحشاء والمنكر والبغي يعظكم لعلكم تذكرون فاذكروا الله العظيم الجليل الجبار يذكركم واشكروا على نعمه يزدكم ولذكر الله اكبر والله يعلم ما تصنعون. الله اكبر.